நம்ம தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய மொத்த சொத்து எல்லா சொத்துக்களுமே பறிமுதல். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. நபருக்கு 1,00,000 இந்த விஷயத்த செய்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபர் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஒரு லட்சம். இப்படி இன்னைக்கு அதிரடியான அறிவிப்பால் ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாரையுமே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியில் ஆழ்த்திருக்காரு நம்ம புதிய முதல்வரான விஜய் அவர்கள். ஸோ அதே நேரத்தில் அரசு வேலை அரசு ஊழியர்கள் வேலையில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே அவங்க வாழ்நாளில் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு எச்சரிக்கை ஒன்று தற்போது முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த அறிவிப்பை இப்போ கேட்ட நம்ம தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு வராங்க. முதல்வர் விஜய் அவருக்கு பாராட்டுக்களையும் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாருடைய சொத்துக்களையுமே எதுக்காக பறிமுதல் பண்ணணும்? ஸோ அதுக்கு அப்புறமா தமிழக மக்கள் இந்த விஷயத்தில் ஈடுபடுற அந்த மக்கள் அந்த நபர் அவங்களுக்கு எப்படி விஜய் அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் தரப்போகிறாரு. ஸோ முதல்வர் விஜய் அவருடைய இந்த புதிய அறிவிப்பால் மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பற்றின முழு தகவல் விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட அந்த துறையில் நிறையா மாற்றங்கள் யாருமே எதிர்பார்க்காத பல அதிரடியான அறிவிப்புகள் பல அதிரடியான விஷயங்கள். முக்கியமாக மக்கள் எல்லாருமே முதல்வர் விஜய் அவரை தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு வர்ற மாதிரியான செயலிலேயே தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. அதே போல் அரசு அதிகாரிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க பணக்காரங்க அவங்க எல்லாருமே தற்போது அமைஞ்சிருக்க தமிழக வெற்றி கழகத்தின் இந்த ஆட்சியை பார்த்து எல்லாருமே கொஞ்சமாக பயப்படவும் ஆரம்பிச்சுட்டு வராங்க. அப்படிப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டில் தான் இப்போ இன்றைக்கி அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அரசு வேலையில் இருக்கிற அரசு ஊழியர்கள், அதாவது அரசு சம்மந்தப்பட்ட அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் அங்கே ஏதாவது நடக்கணும் அப்படின்னு கேட்டால் கரப்ஷன் லஞ்சம் ஊழல் இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடந்த பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழக மக்களும் வேறு வழி இல்லை அப்படின்னு இந்த லஞ்சம் ஊழல் கரப்ஷன் இது எல்லாத்துக்குமே தமிழக மக்கள் இது இல்லாமல் அரசாங்கம் இல்லை அப்படின்னு தமிழக மக்கள் அவங்க எல்லாருமே பழகி போய் ஊறி போன ஒரு விஷயமாக தான் இருக்குது. அரசு வேலை ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா கரப்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொடுத்தா தான் ஆகும் அப்படிங்கிறத தமிழக மக்கள் பழகியே போயிட்டாங்க. ஸோ அதை நான் வந்ததுக்கப்புறமா வேரோட பிடுங்கி எறிவேன். அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைக்கும் லஞ்சம் ஊழல் கரப்ஷன் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்காது அப்படின்னு வாக்குறுதியில் கொடுத்துருந்த முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ அவர் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க எல்லாருமே இனிமேல் ₹1 கூட அவங்க கை நீட்டி லஞ்சம் மக்கள்கிட்ட வாங்கவே முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிரடியான அறிவிப்பு திட்டத்தை நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த அறிவிப்பு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசு வேலைகள் இருக்குது, எவ்வளவோ அரசு பணியில் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு சின்ன தொகை மக்கள் அவங்க கிட்டே இருந்து அரசு ஊழியர்கள் அரசு சம்மந்தப்பட்டவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இனிமேல் அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா ₹1 கூட லஞ்சம் வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு ஃபஸ்ட்டு முதல்வர் பார்த்தீங்கன்னா அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. அதையும் தாண்டி மக்கள் வர்றவங்க மக்கள் கிட்ட உங்கள் கடமையை செய்யாமல் நீங்கள் லஞ்ச பணம் அவங்க கிட்டே இருந்து கரப்ஷனில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஆதாரத்துடன் நீங்கள் சிக்கும் பட்சத்தில் உங்களுடைய சொத்து, அதாவது அரசு ஊழியர்கள் அவங்க இதுவரைக்கும் சம்பாதிச்சு வச்சுருக்க சொத்து, அவங்க பேரில் இருக்கிற சொத்து, அவங்க மனைவி பேரில் இருக்கிற சொத்து, அந்த சொத்துக்களில் பாதி சொத்துக்கள் அப்படியே அரசு அவங்க உடைமையாக மாற்றப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தான் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதாவது ஒரு அரசு ஊழியர் அவர் எதுக்காக லஞ்சம் வாங்குறாரு, அவருடைய குடும்பத்துக்கும் இன்னும் மேலே சொத்துக்களை சம்பாதிச்சுக்கிட்டு மேலே வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறதுக்காக தான் ஒரு அரசு ஊழியர் அவருடைய அந்த அதிகாரத்தை மீறி லஞ்சம் பணம் ஊழல் இப்படி எல்லாத்துலேயுமே ஈடுபடுறாரு. ஸோ அப்படி அந்த நபர் ஆதாரத்தோட சிக்கிறாரு அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அவருடைய பெயர்லையுமே மனைவி குழந்தைகள் பெயரில் இருக்கிற சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அதாவது அரசு ஊழியர்கள் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய பாதி சொத்துக்கள் அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வரும், அரசு உடைமை ஆக்கப்பட்டு அந்த சொத்தை நம்ம தமிழகத்தின் நிதிச்சுமையை குறைக்கிறதுக்கும் தமிழக மக்கள் அவங்களுடைய வாழ்வுக்கு பயன்படுத்துறதுக்கும் இன்னும் எவ்வளவோ தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அந்த மாதிரி அவங்களுடைய சொத்துக்களை விற்று அந்த பணத்தை தமிழக வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு முதல்வர் விஜய்.
ஸோ இதில் காவல்துறை போலீஸார்கள் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல் அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஏன்னா காவல்துறை அப்படிங்கிறது மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு துறை தான் காவல்துறை. ஸோ அவங்களே மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஊழல் லஞ்சம் கேட்டு அவங்க செயல்பட்டாங்க, ஆதாரத்தோட சிக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை அவங்களுக்கு மட்டும் 100% முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதாவது சம்மந்தப்பட்ட அந்த காவல்துறை அவங்களுடைய மனைவி, குழந்தைகள் இவங்களுடைய பெயரில் இருக்கிற பணம், நகை, அதே போல சொத்துக்கள் இது எல்லாமே 100% அந்த போலீஸ் அவருடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். அந்த சொத்துக்களையுமே எடுத்து மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இப்போ இருக்கிற நிதிச்சுமையை குறைக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு இந்த அதிரடியான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதில் மக்களாகிய அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவார்டு இருக்குது. அதாவது சம்மந்தப்பட்ட போலீஸார்களாக இருக்கட்டும், அதே போல் அரசு ஊழியர்கள் இவங்க யாராவது லஞ்சம், ஊழல், கரப்ஷன் இதில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஆதாரத்துடன் தமிழ்நாட்டு மக்கள் யாராவது ஒருத்தர் ஆதாரத்துடன் அந்த நபரை காட்டி கொடுத்து ஆதாரத்துடன் அவரை பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நபருக்கு 1,00,000 ரூபாய் தமிழக அரசு சன்மானமாக அவரை பாராட்டி அவருக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற இந்த ரிவார்டையும் மக்களுக்கு விஜய் அவர்கள் முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அதாவது ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டி கொடுத்த மக்கள் அவங்களுக்கும் சன்மானம், பண உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு அரசு ஊழியரை ஊழல் லஞ்சம் மக்கள்கிட்ட இருந்து வாங்கின ஒரு அரசியல் ஊழியரை கையும் களவுமாக பிடிச்சி மக்கள்கிட்ட கண் முன்னாடி காட்டின மாதிரியும் இருக்கும். ஸோ இதனால் அரசு ஊழியர், சாதாரண அரசு ஊழியர் அவங்க எல்லாருக்குமே லஞ்சம் ஊழலில் இதில் சிக்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் பாதி பறிப்போகும் அப்படிங்கிறதுக்காகவே. ஏன்னா ஒரு மனுஷன் அவங்களுடைய குடும்பத்துக்காகவும் சொத்து வாங்குறதுக்காகவும் தான் லஞ்சம் வாங்குறான், அதுவே பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த அரசு ஊழியர் அவங்க லஞ்சம் வாங்குறதுக்கே சத்தியமாக பயப்படுவாங்க. அதே போல் மக்களை காப்பாற்ற வேண்டிய அந்த இடத்துல தான் காவல்துறை, போலீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுமே லஞ்சம், ஊழல், கரப்ஷனில் ஈடுபடுறப்ப கண்டிப்பாக அது மன்னிக்கக்கூடிய ஒரு செயலாக நிச்சயமாக இருக்காது. அதனால் நிச்சயமாக போலீஸார்கள் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான லஞ்சம், ஊழல் மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு இந்த அறிவிப்பு இப்போ தமிழக மக்கள் எல்லாருக்குமே அவங்க அரசு ஊழியர்கிட்ட போய் ஏதாச்சும் வேலை ஆகணுமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்கே ஏதாச்சும் நடக்கணுமா, கண்டிப்பாக அவங்க லஞ்சம் வாங்க மாட்டாங்க, வாங்கவும் முடியாது. அப்படி அவங்க கையும் களவுமாக சிக்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்த சொத்துக்களும் போயிடுமே அப்படிங்கிற அந்த பயத்திலேயே கண்டிப்பாக எந்த அரசு ஊழியரும் அதே போல் காவல்துறை யாருமே மக்கள் அவங்களே கொடுத்தா கூட இந்தாங்க வச்சுக்காங்கன்னு கொடுத்தா கூட கண்டிப்பாக கை நீட்டி வாங்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அரசு ஊழியர்கள் எல்லாருமே இப்போ பயப்படுற மாதிரியான யாரும் எதிர்பார்க்காத அதிரடியான அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. ஸோ இதில் ஹைலைட்டாக மக்கள் அவங்களே காட்டி கொடுத்து பிடிச்சி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால மக்கள் அவங்கக்கிட்ட இருந்தே கண்டிப்பாக சம்மந்தப்பட்டவங்க அதிகாரிகள் பணத்தை கை நீட்டி அவங்க ₹1 கொடுத்தா கூட வாங்கிறதுக்கு நிச்சயமாக பயப்படுவாங்க. ஸோ இதனால் தேர்தல் வாக்குறுதியில் முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்தது போலவே கரப்ஷன், ஊழல், லஞ்சம் இது எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் இருந்து நான் ஒழிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவர் சபதம் எடுத்தது இப்போ நிச்சயமாக இந்த திட்டத்தின் மூலியமாக தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து படிப்படியான நாட்களில் நிச்சயமாக யாருமே லஞ்சம், கரப்ஷன் இது எல்லாத்தையுமே வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. இதன் காரணமாக கண்டிப்பாக தமிழக மக்கள் எல்லாருமே அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாத்துலேயுமே தைரியமாக மக்கள் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இனிமேல் கரப்ஷன், ஊழல் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதால மக்கள் எல்லாருமே இந்த முதல்வர் விஜய் அவருடைய இந்த திட்டத்தை ரொம்ப பெரிய அளவில் வரவேற்க ஆரம்பிச்சிருக்காங்க. பத்தாக்குறைக்கு யாராச்சும் சிக்கினா அவங்களையும் காட்டி கொடுக்கவும் தற்போது மக்கள் தயாராகிக்கிட்டு வராங்க. ஸோ முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடியான அறிவிப்பு அரசு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அதிர்ச்சி, ஆனால் தமிழக மக்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக சம்பவமாக இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்தை நிச்சயமாக சொல்லுங்கள்.